श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. परागपद्धति श्लोकं 363. आयोजितान् यमलदीभिनरनन्यलभ्ये पादावनिश्रुतिवधूपटवासकृत्ये त्वत्सञ्चरप्रचलितानि रजांसि शौरेः प्रख्यापयन्ति பதபத்மபராகசோபாம். பதபதார்த்தம். ஹே பாதாவனி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, அமலதீபிகி தெளிந்த மனசுள்ளவர்களாலே, அனன்யலப்யே பெருமாள் பாதுகை தூள் தவிர வேறொன்றினாலே அடையத்தகாததாயிருக்கின்ற ஸ்ருதி வேதமாகின்ற வது ஸ்திரீகளுடைய படவாச கிருத்தியே கந்தப்பொடியினுடைய காரியத்திலே ஆயோஜிதானி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறவைகளும் துவத் சஞ்சர உன்னுடைய சஞ்சாரத்தாலே பிரச்சலிதானி உண்டு பண்ணப்பட்டிருக்கிறவைகளுமான ரஜாம்சி தூளிகள் ஷௌரேகே பெருமாளுடைய பத திருவடியாகின்ற பத்ம தாமரை பூக்களுடைய பராக தூளிகளுடைய சோபாம் அழகை பிரக்யாபயந்தி பிரசித்தப்படுத்துகின்றன அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போ பெருமாளுடைய அந்த திருவடி தூசு இருக்கு இல்லையா, பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய பராகம் தூளிகள், அதுவும் பாதுகையினால் ஏற்படக்கூடிய அந்த தூளிகள், இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உன்னுடைய தூளிகளானது எங்களுக்கு பதபத்ம பராக சோபாம் பெருமாளுடைய திருவடியில் ஏற்படக்கூடிய தூளிகளுக்கு எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது பிரசித்தப்படுத்துறது அப்படின்னு சாய்க்கிறார். ஆக பெருமாள் திருவடி தூளிகளும் பாதுகையினால் ஏற்படக்கூடிய தூளிகளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கார். ஆனால் இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா அமல தீபிகி தெளிந்த மனதுள்ளவர்களாலே, அவளுக்கு தான் இது நன்னா தெரியும். பெருமாளோட திருவடி தூசும் பாதுகையினுடைய தூசும் ஒன்று தான், ரெண்டுமே நமக்கு நல்ல மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அப்போது இது யாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஸ்ருதி வது வேதமாகின்ற ஸ்திரீகளுக்கு. வேதத்தை இங்கேயும் இந்த ஸ்லோகத்திலையும் ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தியிருக்கார். அப்போ அந்த வேதமாகின்ற பெண்ணுக்கு ஒரு கந்தகப்பொடி காரியத்திலே இந்த துகள்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. அதாவது வேதம்ன்றது ஒரு பெண்ணுன்னா அவளுக்கு வாசனை திரவியங்கள், கந்தகப்பொடினா அந்த வாசனை திரவியங்கள், அதுக்கு ஒரு பொடி வேணும் இல்லையா, அந்த பொடியானது இந்த பாதுகையினுடைய இந்த துகள்கள் தான். இந்த துகள்கள் எங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துறதுன்னா பெருமாளோட திருவடி துகள்களையே ஞாபகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம். இப்போ பாதுகையோட துகள்கள் வேதத்துக்கு, வேதம்ன்ற பெண்ணுக்கு கந்தகப்பொடியாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சென்ட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பர்ஃப்யூம் சென்ட்டெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பூவிலேருந்து அதோட எசன்ஸை எடுத்து அந்த மாதிரி ஒரு பவுடராகவோ அல்லது ஒரு லிக்விட் ஃபார்மெட்லேயோ பண்ணுறது, கேஷியஸ் ஃபார்மெட்லேயோ பண்ணுறது தான் இப்போ இருக்கக்கூடிய சென்ட் பர்ஃப்யூம்லாம் சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய ஷெல்ஃபில் ஒரு ஒரு வார்ட்ரோப்பில் வாசனையாக இருக்கணும் அப்படின்னா அதில் சில பவுடர்ஸில் இருக்கக்கூடிய சாஷேவை நம்ம வைப்போம், அது வாசனையை கொடுக்கும். ஆக அந்த பவுடர் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய அந்த சாஷே மாதிரி இருக்கக்கூடிய கந்தகப்பொடி, உடலில் தேய்ச்சி குளிக்கக்கூடிய ஒரு கந்தகப்பொடி, இந்த மாதிரி எந்த விதத்துலேயுமே ஒரு சென்ட்டோ அல்லது பர்ஃப்யூமோ அல்லது ஒரு பவுடர் ஃபார்மெட்லேயோ எதுவாக இருந்தாலுமே அது எங்கேருந்து கிடைக்கிறது, ஒரு பூலேருந்து தான் அது எடுப்பா. அது எந்த பூனா பெருமாளோட திருவடி தாமரையில் இருக்கிற பூவை ஞாபகப்படுத்துறது தான். இங்கே பாதுகையினுடைய தூசும் அந்த பாதுகையினால் ஏற்படக்கூடிய தூசும் அந்த பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய அந்த தூளிகளும் ஒரே விஷயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. அது என்னவா இருக்குன்னா வேதத்துக்கு கந்தகப்பொடியாக, வேதம்ன்ற பெண்ணுக்கு கந்தகப்பொடியாக இருக்குது அப்படிங்கிற. ஸ்ரீமத் ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் சீதைக்கு அந்த மாதிரி ஒரு வாசனை திரவியங்களை அனசூயா கொடுக்குற மாதிரியான ஸ்லோகங்கள் உண்டு.
அதாவது இவா வந்து ஆரண்ய காண்டகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அயோத்தியா காண்டத்தோட அந்த முடிவில் வரும்பொழுது இவாள்லாம் வந்து அந்த பர்ணகசாலையை அடையிறா. அங்கே வந்து அனசூயா தேவியை பார்க்குறா. அனசூயானா பொறாமையே இல்லாதவு, அசூயே இல்லாத அந்த அனசூயா தேவி சீதையை பார்த்து மகிழ்ந்து சீதையோட கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு தர்மசாஸ்திரங்களை சொல்லி அதுக்கப்புறமா எந்த காலத்துலேயுமே கசங்காத வஸ்திரங்களும் எல்லா காலத்துலேயுமே உபயோகப்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்களும் அது வந்து கொஞ்சம் எடுத்துட்டா கூட அவ்வளோ உனக்கு வாசனையை கொடுக்கும்னு சொல்லக்கூடியதான வாசனை திரவியங்கள் எல்லாம் சீதா பிராட்டிக்கு கொடுக்குறான். அங்கே அனசூயா தேவி சீதா பிராட்டிக்கு அது கொடுக்குறான்னு அங்கே வரும். இந்த மாதிரி பார்த்தோன்னா நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் நாச்சியார் கேட்குறா, எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வேணும், எங்கேருந்து வேணும் அப்படின்னா பெருமாள்கிட்டேருந்து வேணும் அப்படிங்கிறா. நடையொன்றில்லா உலகத்து நந்தகோபன் மகன் என்னும் கொடிய கடிய திருமாலால் குழப்பு கூறு கொளப்பட்டு புடையும் பெயரகில்லேன் நான் போட்கண் மிதித்த அடிப்பாட்டில் பொடித்தான் கொணர்ந்து பூசீர்கள் போகா உயிரின் நுடம்பையே அப்படின்னு. அதாவது பெருமாளோட திருவடியில் பட்ட அந்த ஒரு குழம்பு அப்படின்னா ஒரு பசுமாடு ஒரு அடி வச்சதுன்னா அது ஒரு குழம்படி அப்படின்னு சொல்லுவாள். அந்த இடத்துல பெருமாளோட திருவடிப்பட்ட இடத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொடிதான் அந்த திருவடி தூசை கொண்டு வந்து என் மேலே கொஞ்சம் பூசுங்களே, என்னோட உடம்பு வந்து பெருமாள்கிட்டையும் போய் சேர மாட்டேன்றது, இந்த பூலோகத்துலேயும் இருக்க முடிய மாட்டேன்றது, அவனோட அந்த திருவடி மணலான என்னுடைய அந்த தாபத்தை தீக்கிறதா பார்க்குறேன் அப்படின்னு. ஆனால் இதுக்கு பெருமாளை எப்படி சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா கொடிய கடிய திருமாலால். ஏன்னா இவ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இன்னும் கூட தன்னை வந்து கூட்டுண்டு போகாமல் இருக்காரேன்னு அவளுக்கு அவ்வளோ வருத்தம். அதனால பெருமாள் அவள் வந்து சொல்கிற கொடிய கடிய திருமாலால் குழப்புக்கூறு கொளப்பட்டு அப்படின்னு. அந்த பொடிதான் கொணர்ந்து பூசீர்கள் அப்படின்னு. ஏன்னா அதுதான் என்னுடைய உடம்புக்கு அந்த ஒரு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு. ஆக இந்த மாதிரி கந்தகப்பொடி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கி தான் பர்ஃப்யூம் சென்டெல்லாம் இல்லை, ஸ்ரீமத் ராமாயண காலத்துலேருந்தே இருந்திருக்கு. ஆண்டாலும் அதை என் உடம்பில் கொண்டு வந்து பூசுங்கோ பெருமாளோட திருவடி துகளை அப்படின்னும் போது அப்போ வேதம்ன்ற பெண்ணுக்கும் அது பூசப்படுறது. எப்படி பெரிய பிராட்டிக்கு பூபிராட்டியின் அம்சமான கோதாக்கும் அது சமர்ப்பிக்கப்பட்டதோ அந்த மாதிரி இந்த இடத்துல வேதம்ன்ற பெண்ணுக்கும் அது கொடுக்கப்படுறது. அந்த திருவடி தூசானது அது என்னவா உபயோகப்படுத்தப்படுறது அப்படின்னா கந்தகப்பொடியாக யூஸ் பண்ணப்படுறது. ஆக அந்த மாதிரி கொடுக்கப்படுற அந்த பெருமாளுடைய அந்த பாதுகையினுடைய தூசுகள் பெருமாளுடைய தூசுகளை ஞாபகப்படுத்துகின்றன. இங்கே வந்து நம்மாண்டவன் வியாக்கியானம் வந்து அத்தூளிகளை பார்த்தால் எங்களுக்கு பெருமாளுடைய திருவடிகளாகின்ற தாமரை பூவினுடைய தூளியோ என்று தோன்றுகின்றது அப்படின்ற. ஆக பெருமாள் திருவடின்றதே ஒரு தாமரை தான். தாமரைனாலே அதுக்கு மகரந்தம் இருக்கும். அந்த பொடிகளெல்லாம் சேர்த்ததோ அப்படின்னு தோன்றது. ஏன்னா இங்கே பாதுகையினால் ஏற்படும் தூசுகளும் பெருமாளோட திருவடி தாமரையில் இருக்கிற தூசுகளும் வேற வேற இல்லை. இது ரெண்டுமே ஒன்றுன்னு யார் சொல்கிறா அப்படின்னா வேதமாகிற ஸ்திரீ சொல்கிறா. எனக்கு அது வேணும் அப்படின்னு வேதமே ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்கிற நோக்கு இங்கே வேதமே ஒத்துக்கிறது. பெருமாளும் பெருமாளுடைய திருவடியும் பெருமாள் திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையும் வேற வேறன்னு பார்க்காதீங்கோ, ரெண்டுமே ஒன்றுன்னு வேதமே ஒத்துக்கிறதா சொல்கிறது நோக்கில் சுவாமி நமக்கு இதை கொடுத்துருக்கார். ஆக இந்த கந்தக பொடியாக எது இருக்குது அப்படின்னா கந்தம் அந்த வாசனை கொடுக்கக்கூடிய பொடியாக எது இருக்குது அப்படின்னா பாதுகையின் தூளிகளே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.